தீபாவளினா பளிச்சுன்னு ஞாபகத்துக்கு வர்றது பட்டு, பட்டாசு, பலகாரம்னா ஞாபகத்துக்கு வர்றது மந்த்ரா கடலை எண்ணெய். அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். தீபாவளி அன்னைக்கு மட்டும் இல்ல, என்னைக்குமே கிச்சன்ல இருக்க வேண்டியது மந்த்ரா கடலை எண்ணெய் தான். வணக்கம். செய்தி சுருக்கம். களை கட்டிய கிறிஸ்துமஸ் பண்டிகை இன்று நாடு முழுவதும் உற்சாகமாக கொண்டாடப்படுகிறது. சர்ச்சுகளில் நள்ளிரவில் நடந்த சிறப்பு திருப்பலி மற்றும் பிரார்த்தனையில் ஏராளமானோர் குடும்பங்களுடன் பங்கேற்றனர். அலங்கரிக்கப்பட்ட கரோல்ஸ் வாகனங்களின் ஊர்வலமும் நடைபெற்றது. பண்டிகையை ஒட்டி ஜனாதிபதி முர்மு உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர். முடிவுக்கு வந்த நர்ஸ் போராட்டம், அரசின் முடிவு ஏற்பு. பணி நிரந்தரம், சம வேலைக்கு சம ஊதியம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தொகுப்பூதிய செவிலியர்கள் 18ஆம் தேதி முதல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அரசுக்கு நெருக்கடி ஏற்பட்ட நிலையில் அரசு தரப்பில் நேற்று மீண்டும் பேச்சு நடந்தது. முதற்கட்டமாக 1000 ஒப்பந்த செவிலியர்கள் பணி நிரந்தரம் செய்யப்படுவர் என தமிழக அரசு அறிவித்தது. இந்த அறிவிப்பை சுகாதார அமைச்சர் மா சுப்பிரமணியன் வெளியிட்டார். மீதமுள்ள ஒப்பந்த செவிலியர்களுக்கு விரைவில் பணி நியமன ஆணை வழங்கப்படும். அரசின் முடிவை ஏற்று செவிலியர்கள் தங்கள் போராட்டத்தை முடித்துக் கொள்ளவும் என சுப்பிரமணியன் அறிக்கை மூலம் வலியுறுத்தினார். அரசுடனான பேச்சுக்கு பின் போராட்டத்தை ஒத்திவைப்பதாக தமிழ்நாடு செவிலியர்கள் மேம்பாட்டு சங்கம் தெரிவித்துள்ளது. கோரிக்கைகள் ஏற்கப்பட்டுள்ளன, போராட்டம் தற்காலிகமாக ஒத்திவைக்கப்படுகிறது என சங்கத்தின் செயலர் சுபின் கூறியுள்ளார். உயர்பலி வாங்கும் அராஜக அரசியல், திமுகவை தமிழகம் மன்னிக்காது. திமுக ஆர்ப்பாட்டத்தில் மூதாட்டி ஒருவர் இறந்த சம்பவம் தொடர்பாக திமுகவுக்கு தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை கண்டனம் தெரிவித்துள்ளார். அவரது அறிக்கை: கோவை அன்னூரில் நடந்த திமுக ஆர்ப்பாட்டத்திற்காக பொன்னம்மாள் என்ற 75 வயது மூதாட்டியை அழைத்து வந்து கொளுத்தும் வெயிலில் நிற்க வைத்து அவரது இறப்புக்கு காரணமான சம்பவம் மிகுந்த அதிர்ச்சியையும் கோபத்தையும் அளிக்கிறது. திமுக ஆர்ப்பாட்டத்திற்கு வரவில்லை என்றால் 100 நாள் வேலை திட்டத்திற்கான ஊதியம் தர முடியாது என்றும் மிரட்டி பல பகுதிகளில் இருந்து வயது முதியவர்களை வாகனத்தில் அழைத்து வருவது திமுகவினரின் வழக்கம். அரசியல் லாபத்திற்காக அரங்கேற்றும் தேர்தல் நாடகங்களுக்கு ஏழை எளிய மக்களின் உயிர்களை பலிவாங்கும் திமுகவின் அராஜக அரசியலை தமிழகம் ஒருபோதும் மன்னிக்காது. மனிதாபிமானமே இல்லாமல் முதியவர்களை சிரமப்படுத்தி ஒரு மரணத்திற்கு காரணமான அன்னூர் வடக்கு ஒன்றிய திமுக செயலாளர் பழனிசாமி உள்ளிட்டவர்கள் மீது கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அண்ணாமலை வலியுறுத்தியுள்ளார். வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க 1.65 லட்சம் பேர் விண்ணப்பம். தமிழகத்தில் எஸ்ஐஆர் பணிக்கு பின் வரைவு வாக்காளர் பட்டியல் 19ஆம் தேதி வெளியானது. இறந்தவர்கள், முகவரி மாற்றம் உள்ளிட்ட காரணங்களால் 97,37,000 பேர் நீக்கப்பட்டனர். இப்போது 5.43 கோடி வாக்காளர்கள் உள்ளனர். பட்டியலில் பெயர் சேர்க்க, நீக்க, திருத்தம் செய்ய, முகவரி மாற்ற ஜனவரி 18 வரை விண்ணப்பிக்கலாம். நேற்று வரை வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க மட்டும் 1.65 லட்சம் மனுக்கள் பெறப்பட்டுள்ளன. அனைத்து ஓட்டுச்சாவடிகளிலும் 27, 28 மற்றும் ஜனவரி 3, 4 தேதிகளில் சிறப்பு முகாம் நடத்தப்படும் என தேர்தல் கமிஷன் அறிவித்துள்ளது. ரேஷன் ஊழியர்களுக்கு ஊதிய உயர்வை பரிந்துரைக்க குழு. தமிழகத்தில் 35,000 ரேஷன் கடைகள் உள்ளன. இங்கு பணிபுரியும் ஊழியர்களுக்கு 5 ஆண்டுகளுக்கு ஒருமுறை ஊதிய உயர்வு வழங்கப்படுகிறது. 2021 வழங்கப்பட்ட ஊதிய உயர்வுக்கான ஒப்பந்தம் 2026 பிப்ரவரி 21 முடிகிறது. புதிய ஊதிய விகிதங்களை மறுபரிசீலனை செய்து தமிழக அரசுக்கு பரிந்துரைக்க குழு அமைக்கப்பட்டுள்ளது. நிதி நிறுவனங்கள் துறை கூடுதல் இயக்குனர், கூட்டுறவுத்துறை துணை செயலாளர் உறுப்பினர்களாக நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். முரண்பாடு ஏற்படாத வகையில் அறிக்கை தர தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. ஓட்டுக்கு 2000 ரூபாய், தொகுதிக்கு 40 கோடி, ஜெயிக்க வாய்ப்புள்ள கட்சி பலை திட்டம். தமிழக சட்டசபை தேர்தலுக்கு இன்னும் 3 மாதங்களே உள்ளன. இந்த முறை 4 கட்சிகள் இடையே போட்டி உருவாகியுள்ளது.
எஸ்ஐஆர் பணிக்கு பிறகு பெரும்பாலான தொகுதிகளில் சராசரியாக 2.5 முதல் 3 லட்சம் வாக்காளர்கள் உள்ளனர். வாக்காளர்களை கவனித்தால் மட்டுமே வெற்றி கிடைக்கும் என ஜெயிக்க வாய்ப்புள்ள கட்சி கருதுகிறது. தொகுதி முழுதும் வாக்காளர்களை கவனிப்பு செய்வதற்கான வியூகத்தை அக்கட்சி வகுத்துள்ளது. 2 லட்சம் பேருக்கு தலா 2000 ரூபாய் வீதம் ஒரு தொகுதிக்கு 40 கோடி ரூபாய் செலவாகும் என மதிப்பீடு செய்துள்ளது. 20 கோடியை கட்சி தலைமையே நேரடியாக வேட்பாளர்களுக்கு வழங்கும். வேட்பாளர் தன் பங்காக 10 கோடி ரூபாய் செலவு செய்ய வேண்டும். மீதமுள்ள 10 கோடி ரூபாய் கட்சி தலைமைக்கு நெருக்கமான நபர்கள் வழங்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டதும் பணத்தை எடுத்து செல்வது கடினம் என்பதால் இப்போதே பணம் அனுப்பப்பட்டு வருகிறது. பணத்தை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ள வேண்டிய பொறுப்பு மாவட்ட செயலர்களிடம் வழங்கப்பட்டுள்ளது. செலவு செய்யப்படும் ஒவ்வொரு ரூபாய்க்கும் தேர்தலுக்கு பிறகு கட்சி தலைமைக்கு கணக்கு காட்ட வேண்டும் என்றும் அறிவுறுத்தியுள்ளனர். இதை கண்காணிக்கவும் ஆங்காங்கே கட்சியினரை நியமித்துள்ளனர். இப்படி திட்டங்கள் அனைத்தையும் மோப்பம் பிடித்த மத்திய உளவுத்துறை போலீசார் அதை துறை மேலிடத்துக்கும் அறிக்கையாக அனுப்பியுள்ளனர். உள்துறை அமைச்சர் அமித்ஷா கவனத்துக்கும் சென்றுள்ளது. ஜெயிக்க வாய்ப்புள்ள அந்த கட்சியின் திட்டத்தை தவிடுபொடியாக்க சில ஏற்பாடுகள் நடப்பதாக டெல்லி உள்துறை வட்டாரங்கள் கூறுகின்றன. ஓடும் பஸ்ஸின் டயர் வெடித்தது. அடுத்த நொடி நடந்த பயங்கரம். உருக்குலைந்த 2 கார்கள், 9 பேருக்கு நேர்ந்த சோகம். திருச்சியிலிருந்து சென்னைக்கு அரசு விரைவு பஸ் சென்று கொண்டிருந்தது. கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அருகே ராமநத்தம் என்ற இடத்தில் சென்றபோது பஸ்ஸின் முன்பக்க டயர் வெடித்துள்ளது. தாறுமாறாக ஓடிய பஸ் தடுப்புகளை தாண்டி சென்று எதிர் திசையில் வந்த 2 கார்கள் மீது மோதியது. இந்த கோர விபத்தில் 2 கார்களும் உருக்குலைந்தன. அதில் பயணித்த 9 பேர் இறந்தனர். அவர்கள் யார் என்ற விவரம் குறித்து ராமநத்தம் போலீசார் விசாரித்து வருகின்றனர். இந்த விபத்தால் திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. துளிர்விட்டு வளர்ந்த கஞ்சா செடி எங்கு தெரியுமா? சென்னை ராயபுரத்தில் உள்ள அரசு ஸ்டான்லி மருத்துவமனைக்கு தினமும் ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து செல்கின்றனர். மருத்துவமனை வளாகத்துக்குள்ளேயே சுகாதாரத்திற்காக நூற்றுக்கணக்கான மரங்களும் நடப்பட்டுள்ளன. அங்கு ஒதுக்குப்புறமான இடத்தில் 3 அடி அளவுக்கு வளர்ந்த கஞ்சா செடியை பார்த்த மக்கள் பரபரப்படைந்தனர். இதுகுறித்து போலீசுக்கு தகவல் தெரிவித்தனர். போலீசார் அங்கு வந்து பார்த்தனர். அது கஞ்சா செடிதானா என்பதை அறிய சிறிது பிடுங்கி முகர்ந்து பார்த்தனர். பின்னர் எதுவும் நடக்காதது போல் அங்கிருந்து கிளம்பி சென்று விட்டனர். இதை பார்த்த மக்கள் குழப்பமடைந்தனர். கஞ்சா செடியை பார்த்த போலீசார் அதை அழிக்காமல் அப்படியே விட்டு சென்றதால் சிறிது அதிர்ச்சியடைந்தனர். பின்னர் சிறிது நேரம் கழித்து அந்த இடத்துக்கு 4 போலீசார் வந்தனர். அந்த செடியை பிடுங்கி ஒரு பையில் போட்டு எடுத்து சென்றனர். உயர் அதிகாரிகள் உத்தரவுக்காக காத்திருந்து செடியை பிடுங்கி சென்றதாக அவர்கள் தெரிவித்தனர். மக்கள் அதிகம் வந்து செல்லும் இடத்தில் கஞ்சா செடி துளிர்விட்டு வளர்ந்தது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. யாராவது திட்டமிட்டு கஞ்சா செடியை வளர்த்தார்களா அல்லது அந்த இடத்தில் செடி எப்படி வளர்ந்தது என போலீசார் விசாரித்து வருகின்றனர்.